வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெங்களூரிலே நம்முடைய சாமிகளுடைய பெங்களூர் கைலாஸ் சாமிகளுடைய அன்பான அழைப்பை ஏற்று அகில இந்திய அளவில் இந்த PSMB என்று சொல்கின்ற இந்த பரிசத்தினுடைய கூட்டமானது மிகப்பெரிய அளவிலே இந்திய அளவில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட துறவியர்கள், மடாதிபதிகள், ஆதீனங்கள், துறவியர்கள், ஜீயர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். ஒரு நாள் கூட்டமாக அங்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதனுடைய தொடர்பாக நம்முடைய சுவாமிகள் இப்பொழுது நம்முடைய தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே சென்று அந்த மாவட்டங்களிலே இருக்கின்ற துறவிகளை எல்லாம் சந்தித்து அதற்கான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அகில இந்திய அளவிலே நம்முடைய துறவியர்கள் ஒன்றாக இருந்து நம்முடைய சமயத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பல சமயங்களுடைய தாக்கத்தின் காரணமாக நம்முடைய சமயத்திற்கு பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அவரவர்கள் அவருடைய சம்பிரதாயத்தில் யார் மற்ற நிர்பந்தங்கள் இல்லை, அவரவர்கள் எப்படி வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழிபாட்டு முறையிலே இருந்து தொண்டர்களை எல்லாம் வழிநடத்தி இன்னும் நம்முடைய சமயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பினுடைய நோக்கமாக அவர்கள் சுவாமிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதிலே யாரும் வேறுபாடு இல்லை. அதனால தான் இங்கே வந்து மேடை அகையப்படுத்த வச்சுருந்தாங்க. பெங்களூரில் அமைத்த பொழுதும் பெரிய அரங்கு 1000-2000 பேர் கூடிய அரங்கு நிறைந்திருந்தது. யாரும் மேடையிலே சென்று யார் ஒருதான் தலைமை, ஒருதான் முன்னிலை, ஒருதான் மடாதிபதி என்று இல்லாமல் அனைவருக்கும் ஒரே அளவிலே அங்கு இருக்கைகள் எல்லாம் அமைக்கப்பட்டு அவரவர்களுக்கான நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கு நேரம் குறைவாக இருந்ததால் முக்கியமானவர்கள் மட்டும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருந்தார்கள். அந்த வகையிலே கோவைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய சாமியில் 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு தகவலை கொடுத்தார்கள். ஆகவே அதற்கு 2 நாட்களுக்கு முன்பு தான் உங்களோடு தொடர்பு கொண்டு நம்முடைய சிவா அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார்கள். அதனுடைய ஒரு அவசர கூட்டமாக இது அமையளிக்கின்றது. அதனுடைய கருத்துக்கள் உங்களுக்கு ஒரு காணொலி காட்சியாக ஆங்கிலத்தில் எனக்கு ஒரு 20-25 நிமிடம் இருக்குது. அதை பற்றி விளக்கத்தை நம்முடைய சாமிகள் தமிழிலே சொல்லுவார்கள். அதன் பின்பு ஒவ்வொருவரும் உங்களுக்கான ஒரு 2 நிமிடங்கள் என்றால் எல்லாரும் கருத்துக்கள் சொல்வதற்காக எனக்கு இருக்கிறது நேரம் 2 மணி நேரம் தான் இருக்குது. ஆகவே அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஒரு நிமிடங்களிலே பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக அமைந்திருக்கின்றது. அவர்களும் புகைப்படம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கான புகைப்படங்கள் அல்லது வீடியோக்கள் நம்முடைய இந்த PSMB-யினுடைய வலையொலி தளத்திலேயும் நம்முடைய நிறுவனத்திலே இருக்கின்ற வலையொலி தளத்திலே யூடியூப்லேயும் அதன் காட்சிகள் வரும், புகைப்படங்கள் வரும். ஏனென்றால் எல்லாருக்கும் வேறுபாடு இல்லை. யாரும் முன்னிலையிலேயே ஒரு தலைப்பில் நடந்தது இல்லாமல் எல்லாரும் துறவியர்கள்தான் இணைந்திருந்து இந்த கூட்டத்தை நடத்தினார்கள் என்கின்ற வகையில் இது அமைய இருக்கின்றது. ஆகவே இதற்கான ஒரு வந்திருக்கின்ற ஒவ்வொரு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட தங்களுடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பணிகளெல்லாம் இருக்கிற விழாக்கள், கும்பாபிஷேகங்கள், வேறு நிகழ்வுகள், மட ஆலயத்தில் அல்லது ஆசிரமங்களிலே அவரவர்கள் வழிபாடுகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து இந்த கூட்டத்தில் வந்திருக்கின்ற அத்தனை துறைகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி நம்முடைய கருத்துக்களை எல்லாம் நம்முடைய சாமிகள் உங்களோடு காணொலிகளுக்கு பின்னால் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்வார்கள் என்று சொல்லி இங்கு வந்திருக்கின்ற சாமிகள் பல்வேறு பணிகளுக்கு இடையில் அவர்கள் இதற்கு முன்பிருந்த திருச்சி சாமிகள் மிக அன்பாக எல்லாரோடும் வளரக்கூடியவர்கள். நம்முடைய கோவையில் இருக்கின்ற நம்முடைய சிலவை ஆதீனம், பேரூர் ஆதீனம் நிதானங்களோடு நாங்கள் ஒரு 30-40-35 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கு சென்ற பொழுது அவர்களோடு நம்முடைய சாமிகள்லாம் கடந்து உரையாடினார்கள். திருவண்ணாமலையிலே கூட திருமணம் இருக்கின்றது. மற்றவர்கள் அங்கே நல்ல செல்கின்ற பொழுது அந்த திருமணத்தில் தங்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் நாம் அதன் மூலமாக கலந்து பேசுகின்ற பொழுது அவருடைய திருமணத்திற்கும் அங்கே சென்று அவருடைய வழிகளை எல்லாம் பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். ஆகவே அவர்களைப் போல அதற்கு முன்பிருந்து எப்படி கைலாசாசிரமத்தில் அங்கே சரிதானங்கள் இருந்தார்கள் அதுபோல இப்பொழுதைய சாமிகளும் எளிமையான முறையில் எல்லாரோடு இருந்து இன்னும் நம்முடைய பணிகளை அகில இந்தியில் அவர்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கிற ஒரு பெரும் நோக்கத்தோடு. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே பிற மதங்களுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குது. திருநெல்வேலியிலெல்லாம் நம்ம துறவிகள் குறைவாக இருக்கிறாங்க. ஆகவே அங்கெல்லாம் பார்த்தோம்னா அதிக மதமாற்றங்கள் இருக்குது. அவர்களுடைய நம்முடைய கிராமங்களில் பார்த்தா சர்ச்சுகளோ மசூதிகளெல்லாம் வந்து அங்கு மிக வேகமாக அவருடைய ஆதிக்கங்கள் எல்லாம் இருக்குது. நம்முடைய மக்கள் அதுதான் உண்மையை நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆகவே பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பக்தர்கள்லாம் இருக்கிற ஒவ்வொரு வழிபாட்டு அமைக்கும்
துறவிகளுக்கும் தொண்டர்களெல்லாம் இருக்கிறார். அவர்களையெல்லாம் இந்த சமய வழிபாட்டில் ஈடுபடுத்தி தினந்தோறும் வழிபாடு குறிப்பிட்ட நேரத்தில் நடத்த வேண்டும். அவருடைய குழந்தைகளுக்கு நம்முடைய சமய சின்னங்களை எடுத்து செல்ல வேண்டும். சாமிகள் கூட இங்கே வந்த பொழுது நம்ம குழந்தைகளெல்லாம் பாட சொன்னாங்க. குழந்தைகள்லாம் பாடும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஓம்ங்கிற ஒரு டாலரை எடுத்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அந்த டாலரை வந்து எல்லாரும் அணிந்திருக்கணும். எப்படி கிறிஸ்தவர் பார்த்தீங்கன்னா சிலுவை போடுற யாரும் தயக்கிறது இல்லை, இஸ்லாமியர் தொப்பி போடுறத யாரும் தயக்கிறது இல்லை. ஆனால் நாம் நம்முடைய சமய சின்னத்தை ஓம்ங்கிறதையே போடுறதோ, உத்தராட்சம் போடுறதோ, சமயத்தை நம்மை அனுப்பி விடுறதோ, பொட்டு வச்சுக்கிறதுக்கு நாம் வந்து தயக்க காட்டுறோம். இப்படி இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அணிவித்து வாழ்த்தினார்கள். ஆகவே ஒவ்வொருவரும் குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த பரிசு சமயத்தில் குழந்தைகளுக்காக பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு இந்த பேனா எழுதுகோளெல்லாம் கொடுக்குறோம். அவங்களுக்கான நமக்கு சகலகலாவளி மாலையில் பாடல் ஒருவர் பாடியிருக்கிறார். கல்வி நன்றாக வர வேண்டும், பண்ணும் பரதமும் தீஞ்சொல் கல்வியும் என்று சொல்லி பாடியிருக்கிறார். அந்த பாட்டெல்லாம் ஒரு சின்ன கையேடாக கொடுத்து படியும் உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரும்னு சொல்கிறோம். அதுபோல் நாம் செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த ஒரு குறுகிய கால இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இங்கே வந்திருக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய சாமிகள் இன்றைக்கி அது நேரத்திலேயே வந்துட்டாங்க. அவர்களுக்கு நம்முடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவர்களோடு வந்திருக்கின்ற அவருடைய குழுவினர்களுக்கும் ஆகம உறுப்பினர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லி தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறும் என்று சொல்லி நம்முடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம்.